இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீ ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஈஸியான முறையில் நீங்களும் பார்த்து பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன். ரெண்டுமே ஆப்போசிட் கலர் தான். பிங்க் கலரு, க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸு. இதுக்கு வந்து நம்ம சூப்பராக ஒரு டிசைன் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் தைக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு யூஸ் பண்ணலான ஒரு வீடியோ பார்க்குறதுல தப்பே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய வந்து போட்ட வீடியோலாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வாங்க ப்ளவுஸ் வந்து அளவெடுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் ஹாம்கோல், கழுத்து எல்லாமே நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து டிசைன் ப்ளவுஸ் பழக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த நம்ம பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வளைவாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல ரஃபாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கோடு போட்டுட்டு இப்படியே நம்ம வெட்டிடணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு திருப்பி பார்க்கும்போது அந்த கரெக்டாக அந்த வளைவு சேஃப் வருதா அப்படின்றது தெரியாது. நீங்கள் ரஃபாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க. நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டெய்லரில் வந்து முன்னேறி போக முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து டிசைன் ப்ளவுஸ் தான் அதிகமாக தைக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டிசைனை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதை வச்சு நிறையா டிசைன்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க்கர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த மார்க்கர் வந்து அந்த பக்கத்துலேயும் விழுகும். நம்மளுக்கு 2 சைடையுமே பார்க்கும்போது சேம் அளவாக இருந்தால் தான் இந்த கழுத்து சேஃபு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வளைவு வந்து கம்மியாக தான் இதில் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி மாதிரி உங்களுக்கு வராது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டால் தான் அந்த தொட்டி வளைவு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த சைடு நம்மளுக்கு வரைஞ்சது கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சைடு நம்மளுக்கு இதை அழிச்சிடலாம். சும்மா உங்களுக்கு ரஃப்பாக ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் 2 சைடுமே வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு சூப்பராக வளைவு வரும். இது ஒரு சின்ன மெத்தடு தான். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த டிசைன் வந்து ஒரு வளைவு போட்டுருவாங்க. அது கட் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தாங்க அப்படின்னா அந்த கீழே அந்த தொட்டி வளைவு வந்து வராமல் ஒரு மேலோட்ட வளைவாக இருக்கும். அந்த தப்பு வந்து வரக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தொட்டி வளைவு வந்து கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். சிம்பிளாக தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் இருந்தாலும் சூப்பராக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதே வந்து நம்ம வெளி பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் லைனிங் பீஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த ரெடி அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெளி துணியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மடக்கிறது அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு துணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா ரெடி அளவை தாண்டி நீங்கள் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அதனால் துணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் லைனிங் பீஸில் ரெடி அளவாக எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கரைப்பகுதியை வந்து நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம். அது லைனிங் பீஸில் உள்ளே போயிடும். அதனால் ஒன்றும் தெரியாது. நம்ம துணிக்கு தகுந்தாப்பில் நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்களை பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன ஐடியாலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக துணியை எடுத்துக்கலாம். இப்போ சாரீலேருந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாரீலேருந்து இந்த கரை பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2.5 இன்ச்சு ஒரு 2.25 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரிகிற துணி அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இல்லாட்டி துணி பிரிஞ்சுட்டே போயிடுச்சுன்னா நம்ம தச்சு திருப்பும்போது அந்த அளவுகள் வந்து கம்மியாகும். அதுக்காகத்தான் நம்ம எடுக்கிறது. இப்போ நான் 4ஆக மடித்து போட்டு ஏன் அளவு எடுத்தேன்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே நீளத்தை நம்ம கட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நீளமான துணியை வந்து ஒரு 4 இன்ச்சாக மடிச்சுட்டு ஒரு 2.5 இன்ச்சு அளவு வச்சு அதை மொத்தமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நீள் வாக்கில் நம்மளுக்கு வந்துடும். அதுக்காக தான் நான் 4ஆக மடித்து உங்களுக்கு நான் தன்னேன். அது எப்பயும் போல் நம்ம நாட்டுக்கு தச்சு திருப்புற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இது 2ஆ மடக்கிட்டு நம்ம எப்பயும் போல் தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது தனியாக வந்து அந்த நூல்லாம் கலந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சால் கூட அந்த துணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ ஊசியால் அந்த மாதிரி குத்திட்டு நம்ம அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலே நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட தைக்க கொடுக்க வருவாங்க. இப்போ நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2.5 இன்ச்சு அளவு வச்சு நம்ம எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கழுத்துக்கு எத்தனை பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2.5 இன்ச்சு அளவு வச்சு இந்த மாதிரி ஒரே சேம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டிசைனுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டிசைனுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த டிசைனை நம்ம தைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து சேஃப்டி பின் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே சேஃப்டி பின்னு தேவையோ அந்த இடத்துல அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தைக்கும்போது அது நழுவாமல் இருக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டி பின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் போடாமல் தைச்சிங்க அப்படின்னா அது நழுவிக்கிட்டே இருக்கும். அப்புறம் டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ வந்து நம்ம லைனிங் துணியில் நம்ம அந்த கழுத்து சேஃபுக்கு நம்ம தைச்சிட்டு அப்படியே வந்து நம்ம தைச்சி திருப்ப போகிறோம். உங்களுக்கு இதில் கேன்வாஸ் கொடுத்து கூட நீங்கள் தைக்கிறதா இருந்தால் கூட கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் தைங்க. இன்னும் அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேசான துணியில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் தைங்க. அந்த சேஃப் வந்து பக்காவாக உங்களுக்கு இருக்கும், கழுத்தோட சேஃப் வந்து. இப்போ வந்து நம்ம தையல் போட்டுட்டு அங்கங்கே லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். அப்போ தான் அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அங்கங்கே கட் பண்ணும்போது அந்த கழுத்தோட சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பிட்டு அது மேலே அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு அங்கங்கே வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்புங்க. திருப்பிட்டு இது மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த துணியெலாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அந்த எண்டில் வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலே இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அமுக்கு தையலை போட்டுட்டு எப்பயும் போல் அந்த கழுத்து பகுதியில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துகிட்டு ஹாம் கோலுமே நம்ம லைனிங்கோடு ஜாயின் பண்ணி கீழே பட்டியெல்லாம் மடக்கி அடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல புரியலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளைவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு புரிஞ்சதையும் சொன்னீங்க, புரியாத இடத்தையும் இந்த இடத்துல புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து புரிஞ்சு பழகுனது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி எந்த இடத்துல புரியலைன்னு சொல்லிவிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதை பழகிட்டாங்களோ அவங்க அதையும் ரிப்ளைவாக சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எந்தெந்த நான் வீடியோ போடுறேனோ எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளைவை நான் கொடுப்பேன் நான். ஏன்னா நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போடுறதே நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவே போடுறோம். அதுக்கான ரிப்ளைவை கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி ரிப்ளை கொடுத்து உங்களுக்கு அந்த இடம் புரியலை அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன வீடியோவை நான் தனியாக எடுத்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நிறைய வீடியோஸ் வரும். ஈஸியான முறையில் நீங்கள் பார்த்து பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம எல்லாமே பட்டி எல்லாமே அடித்து வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பு வச்சுட்டு நம்ம அளவுகளை கரெக்டாக குறிச்சிட்டு நம்ம தைக்கும்போது அந்த சேஃபும் நம்மளுக்கு மாறாது, அளவுகளும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து அதே 1 இன்ச்சு கீழே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் நேர்கோடு போட்டு அது கரெக்டாக வந்துட்டால் கூட நீங்கள் கரெக்டாக போட்டுங்க. இந்த நடுவில் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையால் வந்து
அது போடுற மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக அந்த 1 இன்ச்சு வந்து ஒரு 3 கோட்டுக்கு கரெக்டாக வரும். அதுக்கடுத்து நம்ம போடும்போது கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நேராக வர்ற மாதிரி இந்த மாதிரி கோடு ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. போட்டு வச்சுட்டு அந்த கோடவே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அதில் டிசைன் பண்ண போகிறது நம்மளுக்கு அதை டிசைன் பண்ணிட்டோன்னு கூட நினச்சிக்கோங்க. இந்த கோடு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சு அடிக்கிறதும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இந்த இடம் வந்து பிசுறு மாதிரி நம்மளுக்கு உருவிக்கிட்டு வருது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த முனியில் லைட்டாக மடக்கி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் தைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் எல்லாமேவும். இப்போ இந்த இடத்துல நம்ம மடக்கி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம தைக்கும்போது பிசுறு நம்மளுக்கு வராது. நம்ம மடக்கி தைக்கலைன்னா கூட நம்ம அது மேலே லேஸ் வச்சு நம்ம அடிப்போம். இருந்தாலும் வந்து ஒவ்வொரு துணி வந்து ரொம்ப பிரிஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி துணிக்கு மட்டும் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. உங்களுக்கு துணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக அந்த பிசுரோடையே வச்சு அடிச்சுட்டு அது மறைக்கிறதுக்காக லேஸ் வச்சு அடிச்சுக்கோங்க. நான் வந்து இது பிசுறு நிறையா வர்றதுனால அந்த முனியில் மடக்கிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி மடக்கிட்டு நான் அந்த இதை போடுறேன். ஏன்னா மடக்கிட்டு தைச்சிட்டு அது மேலே நம்ம லேஸ் வச்சு மறுபடியும் அடிக்கும்போது இன்னும் சேஃபாக இருக்கும். அந்த பிசுரெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அடிக்கிறது. கொஞ்சம் வேலைகளை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரை திருப்திப்படுத்த கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த பிசுறு தெரிஞ்சுன்னா அவங்க வந்து என்ன அப்படி பிசுறு தெரிஞ்சு தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமரை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸை நம்ம தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மள்ட்ட நிறையா பேர் தைக்க வருவாங்க. அவங்க போய் ஒரு 4 பேர்த்திட்ட சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறத விட நம்ம ப்ளவுஸ் வந்து விளம்பரம் படுத்துகிற கஸ்டமர் தான் நம்மளுக்கு அதிகமாக வருவாங்க. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்க வெளியில் போட்டு போகும்போது இன்னொருத்தவங்க பார்த்து கண்டிப்பாக அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அந்த பிசுரை மடக்கி இந்த சைடு நம்ம தைச்சிக்கலாம். உங்களுக்கு பிசுறு வரல அப்படின்னா நீங்கள் அது மடக்காமல் கூட அடிச்சிடலாம். ஒன்று மடக்கி அடிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை டைம் ஒதுக்கி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது மேலே வந்து நம்ம கல்ரோல் கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ கல்ரோல் கொடுத்து அடிக்கும்போது அந்த கலருக்கு கொஞ்சம் லைட்டாக இன்னும் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம கல்ரோல் வச்சு அடிச்சிடலாம். கல்ரோல் வந்து ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். வந்து நம்ம கீழே அந்த கழுத்து பகுதியில் நம்ம கல்ரோல் கொடுத்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறணும். ஏன்னா கல்ரோல் கொடுத்து அடிக்கும்போது ரொம்ப மெதுவாக அடிங்க. அப்போ தான் அந்த ஊசி உடையாமல் இருக்கும். அப்படி அடிச்சுமே எனக்கு ஒரு ஊசி வந்து இதில் உடஞ்சிருச்சு. ரொம்ப கவனமாக அடிக்கணும். அந்த கைக்கு பக்கத்துலலாம் நிறையா நம்மளுக்கு இந்த மாதிரி தைக்கும்போது கையிலே கூட ஊசி குத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்த பொறுமையாக தையுங்க. இப்போ இந்த கீழே அடிச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம இன்னொரு கல்ரோல் கொடுத்து அடிச்சுக்கலாம். நம்ம அந்த சைட்லேருந்து அடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சேஃபை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியாது. அதனால் எந்த பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கணுமோ நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து டிசைன் ப்ளவுஸை வந்து கரெக்டாக நம்ம பார்த்துட்டு அதை நம்ம புரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம அதை கட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கணும். நம்ம லைட்டாக பார்த்துட்டு அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு புரியாமல் நிறைய முக்கியமான இடங்கள்லாம் நம்மளுக்கு புரியாமல் போயிடும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு தப்பாயிருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் பிரிச்சுட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கூட ஒரு டிசைன் ப்ளவுஸை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. பக்கத்தில் கூட அந்த செல்லை வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எந்த மாதிரி நம்ம தைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா ஈஸியான முறையில் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டா கூட ஒரு டிசைன் ப்ளவுஸை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிற முடியும். இதுக்காக போய் நீங்கள் வெளியில் போய் காசு கொடுத்து தான் நீங்கள் ஒரு டெய்லர் கிளாஸ் போய் தான் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பழகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம மொபைலில் வச்சே ஒவ்வொரு டிசைனும் ஈஸியாக கற்றுக்கலாம். அது நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் பார்க்க நம்மளுக்கு ஒரு டிசைனோட நிறைய டிசைன் நம்ம பார்த்து தைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு டிசைன் நம்ம கற்றுக்கிட்டோம்னாவேவும் மேலும் நம்ம டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் நம்மளுக்கு தன்னாலே வந்துடும். அதனால் நிறைய டிசைன் ப்ளவுஸும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ மேலேருந்து கீழேயும் இதே மாதிரி அந்த சேஃபுக்கு நம்ம கல்ரோல் கொடுத்து அடிச்சுக்கலாம்.
அடிச்சுட்டு இந்த 2 பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து எப்பயும் போல நம்ம ஒரு டெய்லர் கிளாஸ் போகிறோம் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நோட் போட்டு எந்தெந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி எந்தெந்த டிசைன் நம்ம தைக்கிறோம் அப்படின்றத ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே நீங்கள் அந்த ப்ளவுஸை நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பழகிடலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு அதை தைச்சிருவோம். அடுத்து மறுபடியும் இதே டிசைனை வந்து நீங்கள் என்ன டிசைன் தைச்சிங்கன்னு கூட நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு ஒரு நோட்டை நீங்கள் தனியாக ஒரு போட்டு வச்சுட்டு எந்தெந்த டிசைன் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்றத வந்து ஒரு நோட்டு போட்டு அந்த நெக்கோட சேஃபையும் நீங்கள் வரைஞ்சிட்டு நம்ம ஒரு வரைமுறை மாதிரி எழுதுகிற மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடி இந்த நம்ம தைச்சிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தைங்க. கண்டிப்பாக உங்களால் எப்பயுமே அந்த டிசைனை வந்து மறக்கவே முடியாது. இப்போ நம்ம எல்லாமே வந்து கல்ரோல் கொடுத்து நம்ம அடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம பாசி வச்சு தைக்க போகிறோம். இப்போ அங்கங்கே வந்து இந்த மாதிரி புள்ளி மாதிரி வச்சுட்டு அங்கங்கே நம்ம பாசி வச்சு தைக்க போகிறோம். கொஞ்சம் இந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நம்ம ஒரு ஆரிய ஒர்க்கு தைச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிசைனை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். 2க்கு நடுவில் வச்சுட்டு ஊசியை கீழே மேலே அந்த மாதிரி குத்திட்டு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். முடிச்சு மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாசியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சுருக்கு மாதிரி மடிப்பு வச்ச மாதிரி நம்மளுக்கு வரும். அதில் வந்து நம்ம பாசி வச்சுட்டு தைச்சிடலாம். இப்போ இன்னொரு பாசி உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்த வந்துட்டு கவனமாக பாருங்கள், ஏன்னா முக்கியமான இந்த இடம். இப்போ கீழே இந்த ஊசியை லைட்டாக எடுத்துட்டு கீழே ஒரு குத்து மேலே ஒரு குத்து லைட்டாக அந்த மாதிரி குத்திட்டு அப்படியே நம்ம ஒன்றா முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மடிப்பு வச்ச ஃபீல் கிடைக்கும். அதை அப்படியே வந்து நம்ம முடிச்சு மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் பாசியை கோர்த்துட்டு அது ஒரு முடிச்சு போட்டுட்டு ஒரு 4-5 தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க. ஒவ்வொரு பீஸுக்கும் தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நூலை தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னா அந்த கேப்பில் வந்து அந்த நூலோட இது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பக்கம் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அங்கங்கே பாசி வச்சு தைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். கீழே ஒரு நூல் கோர்த்துட்டு கீழே இருந்து நம்ம ஒரு நூலை வந்து வெளியில் எடுத்துட்டு அது மேலே பாசி வச்சுக்கலாம். பாசி வச்சுட்டு மறுபடியும் அந்த ஊசியை கீழே குத்திட்டு நம்ம நார்மலாக ஒரு முடிச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாசி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி அங்கங்கே வந்து ஒவ்வொரு பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பீஸாக தைச்சி எடுத்தாலும் சரி, ஒரு 2 பாசி 3 பாசிக்கு ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நீங்கள் தைச்சாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். அது எப்படி வேணாலும் தைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாசி தைச்சாச்சு. இப்போ ஒரு பாசிலேருந்து இன்னொரு பாசிக்கு வந்து எப்படி தைக்கணும், அதே மாதிரி கீழேருந்து குத்திட்டு ஊசியை மேலே எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் அந்த பாசியை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே அந்த ஊசியை குத்திட்டு கீழே போய் நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம எங்கெங்கே புள்ளி வச்சு நம்ம தைச்சிருக்கோமோ அங்கே ஃபுல்லாகவே நம்ம பாசி வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நம்ம சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த டிசைன் ப்ளவுஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலை அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக அதுக்கு ஒரு வீடியோவாக நம்ம ஷார்ட் வீடியோவில் கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டிசைன் நம்ம ஸ்லீவும் நம்ம தைச்சிருக்கோம். எப்படி இருக்குன்றதையும் ஸ்லீவையும் பாருங்கள். ஒரு பப் ஸ்லீவ் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.